வாங்க இன்னைக்கு நம்ம ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி லஞ்ச் பார்க்க போகிறோம். இதை பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாமே எங்கள் மாடி தோட்டத்தில் விளைஞ்சதுங்க. அதை வச்சு இன்றைக்கி நான் பண்ணியிருக்கேன். பாருங்கள், ஒன்றுமே இல்லைன்னா கூட நம்ம எத்தனை ஐட்டம் இதில் செஞ்சு நம்ம சாப்பிட்றோம். பாருங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நம்ம வீட்டு அது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நம்ம ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றோம், ஹெல்த்தாக சாப்பிட்றோம், டேஸ்ட்டாக சாப்பிட்றோங்க. எந்த வகை ரசாயன பொருளாமல் சாப்பிட்றோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கொடி பச்சலை கீரைங்க. எல்லாருக்கும் இப்போ ரத்தம் இல்லைன்ற அந்த மாதிரி இதை கொடி பச்சலை கீரைங்க. இடத்தையும் அடைக்காது, நம்ம உடலையும் ஆரோக்கியமாக வச்சுக்கலாங்க. இது ஆன்டி ஆக்சிஜன் அதிகமாக இருக்குங்க. புற்றுநோயை தடுக்குதுங்க. அது தவிர முடியை கொட்டாமல் பாதுகாக்குது. கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க சாப்பிட வேண்டியதுங்க. அதுபோல் அல்சரு, மலச்சிக்கலுக்கு ரொம்ப நல்லது. நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால மலச்சிக்கல் தடுக்குதுங்க இதில். அது தவிர இறப்பை குடலில் இருக்க இறப்பையும் குடலையும் நல்லபடியாக பாதுகாக்குதுங்க. மூளை செயல்பாடை நல்லபடியாக வச்சுக்கோங்க. அதனால் ஞாபக சக்தி அதிகமாக இருக்குங்க. இதய நோயை அடைப்பில் உள்ள குழாயில் இதயத்தில் இருக்க குழாயில் இருக்க அடைப்புகளை தடுக்குதுங்க. ஸோ நமக்கு இது மாரடைப்பை பாதுகாக்கிறோங்க. ஸோ இதயத்துக்கும் ரொம்ப சிறந்ததுங்க இந்த கொடிப்பச்சலை கீரை. அது தவிர இது குழந்தைங்களுக்கு கொடுத்தோன்னா டைஜஷன் சீக்கிரம் ஆயிருங்க. இந்த கொடிப்பச்சலை கீரைங்க அதிகமாக இதில் விட்டமின் சி அதிகமாக இருக்குங்க. அதனால் இது மூளையில் இருக்கிற கட்டியை கூட சரி செய்யும் தன்மை உள்ளதுங்க. இது ரத்த உற்பத்தியை அதிகப்படுத்துதுங்க. இது தொடர்ந்து சாப்பிட்டோன்னா ரத்த சொகையை குறைச்சி நமக்கு ரத்த உற்பத்தியை கொடுக்குங்க இந்த கொடிப்பசலை கீரை. ஸோ இதில் சொல்லிக்கிட்டே போகலாங்க. நிறைய நன்மை இருக்குங்க இந்த கொடிப்பசலை கீரையில். கண் பார்வைக்கு மெயினாக சிறந்ததுங்க. இது நிறைய நன்மை இருக்குங்க. ரத்தத்தை உற்பத்தி பண்ணுது, எலும்புகளை பாதுகாக்குது, எல்லாரும் கால்வலின்றதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப இந்த கொடிப்பசலை நிறைய நன்மை இருக்குங்க. இதை சூப்பாவோ இந்த மாதிரி பொரியலாவோ கூட்டாவோ சாப்பிட்டு நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாங்க. இங்கே பார்த்திங்கன்னா பிரண்டைங்க. இது பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயமும் பிரண்டை போட்டு வச்சுருக்காங்க, நல்லெண்ணெய் போட்டு. இது ரொம்ப அருமையாக இருக்கும். என் சேனலை போய் பார்த்திங்கன்னா தெரியும், ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பிரண்டைன்னு எடுத்துக்கிட்டோன்னா பல்லில் இருக்கிற ஈரில் இருக்கிற ரத்தத்தை போக்கும், கம்மி பண்ணுங்க. வாய்வு பிடிப்பு குறைக்குங்க. பெண்களுக்கு மாதவிடா பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. முதுகு வலி அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த பிரண்டையை சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லதுங்க. நம்ம வெறும் கால்வலின்னு சொல்கிறோம், ஆனால் ஏகப்பட்டது இருக்குங்க. அந்த கால்வலியே கூட நிறைய பேருக்கு இப்போ பிரச்சனைகள் இருக்குது. அந்த டைமில் இந்த மாதிரி நம்ம பிரண்டை துவையில் எடுத்து சாப்பிட்டோன்னா கால்வலி பிரச்சனை தீருங்க. உடலை சுறுசுறுப்பாக வச்சுக்கும். ஞாபக சக்தி அதிகமாக இருக்குங்க. மூளை நரம்புகளை பாதுகாக்குதுங்க. உடலில் இருக்கிற கெட்ட கொழுப்பை குறைக்குங்க. அது தவிர மூச்சு திணறல் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வயிறு சம்பந்தமான பிரச்சனை, அல்சரு, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளத்துக்கு சரி செய்யுங்க. இதில் சொல்லிக்கிட்டே போகலாம், நிறைய நன்மை இருக்குங்க. எலும்பு முறிவு, தேய்மானம், ஜாயிண்ட்டு அந்த மாதிரிக்கெல்லாம் இந்த பிரண்டை ரொம்ப நல்லதுங்க. மூளை நரம்புகளை வலுவுறுத்தும். ஸோ எக்கச்சக்கமாக இருக்குங்க. இந்த கொடிப்பச்சலை கீரையும் இந்த பிரண்டையுமே நம்ம கொடி ஏற்றிட்டோம்னா இடத்தையும் அடைக்காது, நம்ம ஸ்ட்ரென்த்தாக ஆரோக்கியமாகவும் இருக்கலாம் சாப்பிட்டு. அது மாதிரி நம்ம கண்டிப்பாக வளர்க்க வேண்டியதுங்க. இங்கே பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் தெரியும் செம்பருத்தி பூங்க. நம்ம சாமிக்கு தான் யூஸ் பண்ணுவோம், ஆனால் நிறைய நன்மை இருக்குங்க இதுலேயும். இது பார்த்திங்கன்னா மன அழுத்தத்தை இந்த செம்பருத்தி சரி செய்யுங்க. ரத்த அழுத்தத்தையும் சீராக்கும். வறட்டு இரும்புறவங்க இருக்கிறவங்களுக்கு இது சாப்பிட வேண்டியதுங்க. இந்த செம்பருத்தி ரத்த அணுக்களை அதிகரிக்கும். அதனால் ரத்த சொகையை காப்பாற்றுங்க. நமக்கு ரத்த சொகை வராமல் காப்பாற்றும். அது தவிர இது இரும்பு சத்து அதிகமாக இருக்குங்க. ரத்த அணுக்களை கூட்டும். அது தவிர மாதவிடா பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இது சாப்பிட வேண்டியதுங்க. சிறுநீர் போகும்போது எரிச்சல் இருக்குன்னா இதை சாப்பிட்டோன்னா நல்லா சரி செய்யுங்க. வயிற்றில் இருக்க புண்ணுங்களை சரி செய்யும். உடலில் சூட்டை குறைச்சி நமக்கு குளிர்ச்சியை தருங்க. இது தலைமுடியை ரொம்ப பாதுகாக்குங்க.
காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லதுங்க. இதய நோய் வராமல் தடுக்கலாங்க. இது தேனோடு கலந்து எலுமிச்சப்பழம், மிளகு இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்டோன்னா இருதய நோயை வந்து பாதுகாக்கலாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தூதுவளை ரசங்க, இதுவும் கொடி மாதிரி தாங்க போவோம். இங்கே பாருங்கள், 3மே நம்ம கொடியில் ஏற்றிட்டோன்னா எல்லாமே நமக்கு இப்போ சுகரு, ஹார்ட் ப்ராப்ளம், ப்ரெஷர் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம எடுத்து சாப்பிட்ணுங்க. கண்டிப்பாக தூதுவளைன்னு எடுத்துக்கிட்டோன்னா நிறைய நன்மை இருக்குங்க. எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகளை வந்து தீர்க்குங்க. ஆஸ்மா, சளி, சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. எலும்பை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கும். சர்க்கரை நோயாளிக்கு ரொம்ப நல்ல. சர்க்கரை நோயாளிகள் இதை வந்து பொடியாக செஞ்சு சாப்பிட்டானா இதை கசப்பு தன்மைக்கு சரி செய்யுங்க இந்த தூதுவளை. அது தவிர இதில் வந்து நிறைய நன்மை இருக்குங்க. தொண்டை சம்பந்தமான பிரச்சனைக்கு ரொம்ப நல்லதுங்க இந்த தூதுவளை. இது வந்து உடலில் உள்ள நரம்புகளை வந்து வலுவுறுத்தும். மூளையில் வந்து இரத்த ஓட்டத்தை வந்து அதிகப்படுத்துங்க. அதனால் நமக்கு ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும். மன அழுத்தத்தை வந்து சரி செய்யுங்க. இது பார்வைக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க, அதிகரிக்குங்க. காது வலி, சீல் பிரச்சனை இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது ஒரு துளி விட்டோன்னா, இந்த இலையை அரைச்சி துளி விட்டோன்னா அது சரி செய்யுங்க. இந்த மாதிரி நிறைய இதில் தூதுவளையில் இருக்குங்க. இது புற்றுநோயை வராமல் தடுக்குது. ஏன்னா இது ஒரு மூலிகையாக பயன்படுத்துகிறாங்கங்க. இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குங்க. அங்கே பார்த்தீங்கன்னா கொய்யா இலை டீங்க எங்கள் மாடி தோட்டத்தில் விளைஞ்சதுங்க. இது சுகருக்கு ரொம்ப நல்லதுங்க. நான் வெந்தயமும் கொய்யா இலையும் போட்டு சூடு பண்ணி 1 டம்ளரை 1/2 டம்ளராக ஆக்கி வச்சுருக்கேங்க. இது வந்து ரொம்ப நல்லதுங்க. சுகர் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சாப்பிட்டா சுகர் லெவல் குறையுங்க. இந்த மாதிரி நம்பருக்கு எங்கள் வீட்டில் எல்லாமே இன்றைக்கி எங்கள் மாடி தோட்டத்தில் விளைஞ்சதுன்றப்போ நமக்கு சந்தோஷமாக இருக்குது. ஹெல்த்தியாக சாப்பிட்றோம், டேஸ்ட்டாக சாப்பிட்றோங்க. நீங்களும் இந்த மாதிரி வளர்த்து ஆரோக்கியமாக இருக்கலாங்க. இது நம்ம எவ்வளோ காசு கொடுத்தாலும் இந்த மாதிரி நமக்கு வந்து சாப்பாடு கிடைக்காதுங்க. இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக முதல் கிடைக்காது. நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்றோம், டேஸ்ட்டாக சாப்பிட்றோம், எல்லாமே இதில் இருக்குங்க. நீங்கள் வெளியே வாங்கினீங்கன்னா ரசாயன பொருள் இல்லாமல் நம்ம செஞ்சு சாப்பிட்றோங்க. ஸோ வெளியே நாம் ரசாயன எல்லாம் பூச்சி அது மருந்து அது இதுன்னு அடித்து சாப்பிடுது. நம்ம இயற்கை உரமாக நம்ம எடுத்து சாப்பிட்றோம். வீட்டில் இருக்க என் சேனலை போய் பார்த்தீங்கன்னா தெரியும். வீட்டில் இருக்க பொருளை வச்சே நான் உருவாக்குனதுங்க செடிங்களை. Thank you.